ஸோ இங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் பார்க்க போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் என்னென்னா, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ADTSனு சொல்லலாம் ஷார்ட் ஃபார்மாக. ஸ்டோர்ஸ் டேட்டா அண்ட் அலோஸ் வேரியஸ் ஆப்ரேஷன் ஆன் த டேட்டா அண்ட் சேஞ்ச் இட். இதுவும் டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் என்ன பண்ணோன்னா, ஸ்டோர்ஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அண்ட் அலோஸ் வேரியஸ் ஆப்ரேஷன் ஆன் த டேட்டா. அப்படின்னா வேரியஸ் ஆப்ரேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன், வேரியஸ் ஆப்ரேஷன்ஸை வந்து அலோ பண்ணுது நம்ம டேட்டா மேலே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் சேஞ்ச் இட். ஸோ நம்ம 5 into 6 பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் எலிமெண்ட் வந்து ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ அது 36ன்னு ஒரு 5 into 6 36. ஸோ ஒரு 36ன்னு ஒரு நியூவாக ஒன்று வந்துடல. ஸோ அதை தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் பண்ணவும் முடியும், அதுக்கும் அலோ பண்ணுதுன்றோம். நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் மாடல் டுகெதர் வித் வேரியஸ் ஆப்ரேஷன் டிஃபைன்ட் ஆன் த மாடல். அதான் சொல்கிறாங்க மேத்தமெட்டிக்கல் மாடல் மீன்ஸ் இப்போ 5 6 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வேரியஸ் ஆப்ரேஷன் மேபி ப்ளஸ், இப்போ இங்கே ப்ளஸ் பண்ணோன்னா இங்கே என்ன ஆகும் 11. ஸோ வேரியஸ் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அதை மாடிஃபை பண்ணுறதுக்கும் அலோ பண்ணுது, ரைட்? And ADT is a collection of data and associated operations for manipulating the data. இங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க, ஒரு ஆப்ரேஷனை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுது. மேனிப்புலேட் மீன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம்ல. ஸோ மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது நமக்கு. நெக்ஸ்ட் ADTS supports abstraction, encapsulation and formatting hiding. Formation hiding அப்படின்னா abstraction என்ன சப்போர்ட் பண்ணுது மீன்ஸ் encapsulation மீன்ஸ் நம்ம ஒரு அறைக்குள்ள இப்போ 5 அதுக்குள்ள ஒரு ப்ராக்கெட் போட்டு 3, 2 அப்புறம் 5. இது வந்து இப்போ இந்த ரெண்டுமே வந்து என்கேப்சுலேஷன் ஆயிருக்கு. ஸோ ஒரு ப்ராக்கெட்குள்ள அனதர் ப்ராக்கெட், ஒரு ப்ராக்கெட் இருக்கு 5 10, அனதர் ஒரு ப்ராக்கெட்குள்ள 2 3 அகெயின் 7. இப்போ இதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். ஸோ ஒரு ப்ராக்கெட்குள்ள அனதர் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம பண்றது தான் என்கேப்சுலேஷன். ஸோ என்ன பண்றாங்கன்னா ADTS சப்போர்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா என்கேப்சுலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இன்ஃபர்மேஷன் ஹைடிங் மீன்ஸ் நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அதுல வந்து எசென்ஷியல் திங்கை மட்டும் தான் வந்து டிஸ்பிளே பண்ணணும், அன்எசென்ஷியல் திங்கை வந்து ஹைட் பண்ணிடும். ஓகே. நெக்ஸ்ட் abstraction is the structuring of a problem into well-defined entities by defining their data and operation. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு அந்த ப்ராப்ளம்ல எதெல்லாம் ரொம்ப மேண்டிட்டரியோ அதை மட்டும்தான் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸ்ட்ரக்சரிங்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரக்சர் எதுக்கு தேவையோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். இன்டூ வெல் டிஃபைன்டு, ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வேலை மட்டும் அது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். பை டிஃபைனிங் த டேட்டா அண்ட் ஆப்ரேஷன், நம்ம என்ன டேட்டா யூஸ் பண்ணுறோம், அதில் என்ன ஆப்ரேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மெயினாக இருக்கிற திங்கை மட்டும் நமக்கு ஷோ பண்ணும், மற்றதெல்லாம் ஹைட் பண்ணிடும். ஆஸ் வி சீன் ஹியர் இன்ஃபர்மேஷன் ஹைடிங். ஸோ தேவையில்லாத விஷயத்தை ஹைட் பண்ணிடும். The principle hiding the used data structure and to only provide well-defined interface is known as encapsulation. அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ தேவையில்லாத விஷயத்தை வந்து ஹைட் பண்ணிட்டு தேவையான இதை மட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஒன்லி ப்ரொவைட் வெல் டிஃபைன்ட் இன்டர்ஃபேஸ், எது ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ணிருக்கோ அதை மட்டும் நம்ம என்ன பண்றோம், ஷோ பண்றோம், மற்றதெல்லாம் ஹைட் பண்ணிடுறோம். ஸோ இது என்கேப்சுலேஷன்.